ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து மச்சாம்பட்டை வந்திருக்கோம் ஜானுடைய தம்பி வீட்டில் வழக்கம் போல். ஆக்சுவலாக நேற்று வந்தாச்சு, வந்து நைட் இங்கே தங்கிட்டு இப்போ காலையில் எழும்பி கூழ் காய்ச்ச போகிறோன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. நான் கொஞ்சம் எழும்ப லேட்டு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் வந்து 11:11 ஆச்சு. இங்கே வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. நண்டு கிளீனிங் பண்ணி முடிச்சாச்சு. முடிஞ்சதா? நான் ஃபர்ஸ்ட் டைம் நண்டு உடைச்சி எல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கேன். உங்களை அதுக்கு தான் கூப்பிடுறேன். நண்டு வரல, நான் தான் இப்போ தான் எலிமினே ஃபர்ஸ்ட் டைம் நான் நண்டு க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ நண்டு க்ளீன் பண்ணியாச்சு கைஸ். எடுத்து வேறு எங்கால வந்து பார்த்தீங்கன்னா வந்து கனவாயா க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். கனவாய் உனக்குள்ள அந்த மை இல்லையாடி? அது கோக்கு, இது குட்டி அந்த வழியா குட்டி மை இருக்கு. ஸோ கைஸ் பாருங்க கைஸ், அடுத்தது கனவா க்ளீன் பண்ணிருக்கேன். என்ன கனவாய் நான் இன்றைக்கு தான் நான் உரிக்கிறேன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைமா. நீ தின்றதோட சரியா இன்னைக்கு தான் ஃபுல்லாக பிரான்ஸ்ல வந்து கைஸ் எல்லாமே நண்டுல இருந்து இறால்ல இருந்து கனவாயில இருந்து எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி தான் இருக்கும். க்ளீன் பண்ண தேவையில்லை. இது ஃப்ரெஷ்ஷாக வாங்கின வடியால் நாமல் க்ளீன் பண்ண வேண்டி இருக்கு. நாங்கள் ஊரில் நான் ஸ்ரீலங்காவில் இப்போ கூழ் வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பக்கத்துலேயே வந்து பருத்தித்துறை கடல் இருக்கு. அங்கே போயிட்டு இப்படி 5 மணிக்கு போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்து போட்டு இதை பண்ணோம். பட் இங்கே வந்து அப்படி இல்லை. உனக்கு க்ளீன் பண்ண தெரியுமா உனக்கு? ஆமா, வவால் அதுவும் ஒரு கோந்தா. பசிக்குது கைஸ், அதனால இந்த சாக்லேட் ரஃபலோ என்னுடைய ஃபேவரிட். இப்போ நான் உட்காந்துருக்க இடம் பார்த்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே. ஸோ வீட்டுக்கு வெளியே வந்தாச்சு கைஸ். என்ன பார்த்தீங்கன்னா வந்து கிச்சனுக்குள்ளே வச்சு கூழ் காய்ச்சல. ஸோ வெளியே வச்சு தான் காய்ச்ச போகிறோம். வீட்டுடைய ஒரு சைட்டில் வெளியே வந்து உட்காந்துருக்கேன். ஸோ இங்கே வெளியே தான் எல்லாம் வந்து செட் பண்ணியிருக்கோம். அந்த அடுப்பெல்லாம் வச்சு இங்கே பாருங்கள், சிலிண்டரெல்லாம் வச்சு ஃபிட் பண்ணி அடுப்பு வச்சு செட் பண்ணியாச்சு. ஜானு வந்து பார்த்திங்கன்னா உள்ள கணவாய் க்ளீன் பண்ணிகிட்ருக்கா. ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே தான் வச்சு கூழ் காய்ச்ச போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கைஸ் கிச்சனுக்கு பக்கத்தில் வீட்டுடைய இன்னொரு சைடு. இப்போ வந்து மற்ற சைடு போகிறோம் பாருங்கள், உங்களுக்கு போய் காட்டுறேன். அந்த பக்கம் வந்து தோட்டம் பண்ணிகிட்ருக்கோம் வந்து. ஸோ காய்கறி தோட்டம் வச்சுருக்காங்க, தோட்டத்தில் வேலை நடக்குது, நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ கைஸ் இந்த பாருங்கள், இந்த இப்போ கொத்திட்டு இருக்காங்க. திரும்ப கொத்திட்டு இப்போ நீ சம்மர் தொடங்கும் போது திரும்ப தோட்டம் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள் கைஸ், இந்த அண்ணன் தான் வந்து கொத்திட்டு இருக்காரு வந்து தோட்டம் செய்கிறதுக்கு. பேர் என்னண்ணா கூட? தர்சனா. ஸோ இந்த தோட்டம் கைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஏற்கனவே. இந்த தோட்டம் எடுத்து ஃபுல்லாக ஆப்பிள் இருந்துச்சு, தக்காளி இருந்துச்சு. ஸோ நிறைய காய்கறி வச்சுருந்தாங்க வந்து. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குளிர்ன்றதுனால இப்போ எதுவுமே இல்லை. திரும்ப அந்த அண்ணன் பாருங்கள், தரிசனம் வந்து கொத்திட்டுருக்காரு வந்து. ஸோ இனிமேல் சம்மர் தொடங்கும் போது திரும்ப எல்லாம் மறுபடியும் தோட்டம் ஆரம்பிச்சிடுவாங்க வந்து. ஸோ அதுக்கு தான் எல்லாம் கொத்திட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க வந்து. ஸோ இது வந்து வீட்டுடைய லெஃப்ட் சைடு. நான் ரைட் சைடில் தான் வந்து நாங்கள் இப்போ கூழ் காய்ச்சப்போம். இது என்ன மிஷின்னா? இது புல் ஒட்டுறதுக்கு. ஓகே ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ள காவுன்றது வந்து ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் அண்டர் கிரவுண்டில் வந்து ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குது. கீழே உள்ள வந்து இந்த சாமான எல்லாம் வச்சுருக்காங்க அதுக்குள்ள. ஓகே, என்ன பொரிக்க போறீங்க? நெத்தலி மீன். நெத்தலியா? பொரிச்சு போடுறதா நெத்தலி கூழுக்கு? நாங்கள் வயிற்றுக்கு கடிச்சு சாப்பிடு சும்மா. ஓ சைடிஸ். ஓ சரக்குக்கு சைடிஸா? பாருங்க கைஸ்,
இது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் உப்பு தூள் எல்லாம் போட்டு பிரட்டி வச்சுருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டு சட்டி வச்சாச்சு அடுப்பில். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கேஸ் நெத்தலி. இதுக்குள்ளே வந்து மஞ்சள் தூள் கடலைமா உப்பு எல்லாம் போட்டு இதுவும் பிரட்டி வச்சாச்சு, ஊற விட்டாச்சு. வந்து இப்போ எல்லாம் ஃபுல்லாக ஊறிச்சு, பொரிக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சைடிஷ். இவங்க செய்து தருவாங்க, நான் திங்கலாம் மட்டும் வந்தேன் கைஸ். கடைசியில் என்கிட்டயே கொடுத்து பொறிக்க விட்டாங்க. ஜானும் அப்போலேருந்து ஒரு பிளான்ல இருக்கா கைஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிங்கிள் டீயாவது தனக்கு போட்டு தர சொல்லி வந்து, அப்போ நான் என்ன சொல்லி எஸ்கேப் ஆகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிச்சனில் வந்து நான் என்னால் பண்ண முடியாதடி, அடுப்பு வலிய வச்சா பண்ண முடியுமாட்டு. இப்போ இந்த உட்காந்துக்கிற செட்டப் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. இன்னைக்கு வந்து சம்பவம் செய்ய விட மாட்டாங்க. ஆரம்பமே பூளை காய்ச்சி தாங்கடா குடிப்ப மட்டும் வந்தா, கடைசியில வந்து எண்ணெயை பொறிக்க விட்டாங்க. கடைசியில சைடிஷியாவது என்ன பொறிக்க சொல்லி கொண்டு விட்டாங்க அடுப்புல. நான் அடுப்புக்கு பக்கத்தை போனாண்டா ஆக்சிடென்ட். நான் அடிபடுறதுக்கு முன்னாடி வந்து டீ போடுறதுக்காக மட்டும், மற்றபடி அம்மா அடுப்புக்குள்ள விட்டதில்லை வந்து ஒன்று செய்யறதுக்கு. இப்ப வந்து கொண்டாடி விட்டுட்டேன். அவளுக்கு ரொம்ப நாள் ஆசை, நான் சொன்னல டீயாவது போட்டு கொடுக்க சொல்லி. இது வரைக்கும் நடக்கல. இன்னைக்கு எப்படியாவது முடிச்சிருவாங்க நினைக்கிறேன், பார்ப்போம். பட்டு கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவா கட்டரும்பு மொச்சுதுன்னு சொன்னாங்க. அதான் மொச்சிருச்சுல, மூடிட்டு வேலைய பாடுறா. ரொம்ப ஸ்ட்ரிக்டான கம்பெனியா இருக்குமோ? வேலைக்கு வந்தா அப்படித்தான் மிரட்டு வாங்கி போட்டிருக்கு. இப்பதான் சவுண்ட் வருது. பாருங்க, நல்லா சும்மா கம்மட்டு புரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ பச்சை மிளகாயம் போட்டிருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு வேற லெவல் இருக்க போகுது கேஸ். வந்து கூழ் என்ன மாதிரி வருது, எப்படி வருது இல்லை பாருங்க. கூழையும் என்ன தான் காய்ச்ச விட்றாங்களே தெரியும். நைஸாக நான் எஸ்கேப் ஆயிடுவேன். செஞ்சு பாருங்க, கூழ் காய்ச்சறதுக்கு வந்து ஏற்கனவே இருந்த சட்டி வந்து பத்தாது சைஸ்ன்ட்டு போட்டு இந்த இப்போ போய் வாங்கிட்டு வந்திருக்காரு அங்கிள். ஸோ இந்த சட்டிலாம் காய்ச்ச போகிறோம் வந்து. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. இன்னைக்கு ஒரு புடி. அண்ணா கொஞ்சம் விதாயகோட கூப்பிடுங்க வரேன். என்ன கரண்ட் இதெல்லாம் வாங்கிருக்க போடுங்க. கிட்ட போட்டு ஃபுல் செட்டப் அப்படி வாங்கிட்டேன். கத்தி எல்லாம் வாங்கிருக்கேன், கத்தி கரண்டி அம்புட்டு தான் வாங்கிட்டு காட்டுங்களா கரண்டி அப்படி. இங்கே பாருங்க, கத்தி கரண்டி எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்காரு. இதில் தான் இப்போ கூழ் காய்ச்ச போகிறோம். ஆனால் இது ஜூஸ் ஆகும் மக்கள், பிரியாணி செய்கிறதுக்கும் ஜூஸ் ஆகும் இது. அதுதான் சொல்கிறேன், இது வந்து இது இருக்கிறது நல்லது தான். ஓகே கைஸ், வெங்காயம் பொரிஞ்சுடுது. ஜான் என்ன என்ன பண்ண இதை க்ளீன் பண்ண முடியல கனவா? அட வெங்காயமே. ஸோ கைஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா நெத்தலி. இதை பொரிச்சிட்டு இதை பொரிக்கிறது ஓகே கைஸ், பொரிச்சிட்டு எடுத்து வச்சா ஒன்றுன்னா காலி ஆகிட்டே இருக்கும். களவு போயிடும். எத்தனை இருக்கு சொல்லுங்க? 110. 110 இருந்தா சரி. 50. ஆமாங்க, இந்த டேபிள்ல வச்சுதான் நேற்று நைட்டு கேரம் போர்டு விளையாடிட்டு இருந்தோம். அது இப்ப இங்க வந்துச்சு. புட்டு, வெங்காய பொரியல், நெத்திலி பொரியல். அலப்பறம் ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்ஷன். பசி தாங்க முடியல கைஸ். இது என்ன பக்கெட்டா? ஆமா, பான் தான். அவ்வளவுதான். நெத்தலி பொரியல் போட்டுட்டு அதே முள்ள எடுக்கிறவள எரிஞ்சிட்டு. இல்ல நல்லா தான் இருக்கு.
இங்கால வெறும்பாடம் நெத்தரி பொரியலுக்கு வெயிட்டிங். இங்கால தான் எனக்கு பிடிச்சது பாடம் தேசிய உணவு. ஏழைகளின் உணவும் இதுதான், நம்மட பிரியமான உணவும் இதுதான், நம்மட உணவும் இதுதான். எனக்கு அவன் மீன் குஞ்சு கைஸ். இவர் வெயிட் பண்ணி கூழ் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு கூழும் இல்லாம சாப்பாடு எல்லாம் இருக்க போறாரு. இது பாருங்க ஒட்டிடுச்சு, 2 நாள் இருக்கு. அவன் ஏன் பஞ்சு போடுறான்னா முதல்ல இருக்கிட்டான். இருக்குன்னா இப்போ கூலிலாம் போயிருக்கணும்னு யோசிக்கிறான். என்ன தரிக்கீங்க இப்போ ஓகே பசிச்சா பேச்சு வராது. கண்டினியூ. இவன் பிறக்க முன்னாடியே வைத்தியம், அம்மாண்ட வயிற்றுக்கு இருக்க போதே வைத்தியம். முதல்ல நாங்கள் ஒரு பக்கம் அடுப்பை குறைச்சல விட்டுருந்தோம். வாய்க்குள்ளே போயிடுவா போறீங்க. மடப்பட பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்க கொண்டாந்து வாய்க்குள்ள வரையடா. மூச்சு முடி செத்து போனா என்ன செய்வே நீ? கூழ் குடிக்க வந்துட்டு எல்லாரும் கஷ்டம் ஆகாது. நாக்கு தான் முன்னுக்கு வரும். அப்ப நான் பசிக்கும்ல. ஆமா ஆமா நாயா நக்கி நக்கி தட்டி குடிக்கிறது. இல்ல அந்த பாம்பு நாக்குன்ற மாதிரி கல்யாணத்துல தாலி அடிச்சு சாப்பாடு உறப்பு போடுறதே உனக்கு அவளுக்கு எடுத்தா அத்தை வாங்கி தந்தது சுத்தமான தண்ணி. அட அரமண்டல என்னடா பச்சை தண்ணி பச்சை தண்ணி இந்த 5 மணிக்கு தூத்துக்குடி பால் அடிப்பது சர்ப்ரைஸ். அது ஒரு சினிமா பாட்டு அடி. இது ஒரு சூப்பர் சாங், எல்லாரும் கேட்க வேண்டிய பாட்டு. 2025ஓட ஹிட் சாங் கைஸ். நண்டு, கணவாய். இது என்ன மீன்? இது இந்த மீன் திருக்கை மீன் அண்டு பைத்தங்காய், மரவள்ளி கிழங்கு, பிலாக்கொட்டை அண்ட் இறால். அண்ட் இது வந்து கைஸ் மீன் அவிச்சு வச்சிருக்கா. இது வந்து கைஸ் பூசணி, துபாய் பூசணி. வெங்காயம் தான் பொறிக்க விடுறாங்கன்னு பார்த்தா அரிசியே வெண்ணியை போட சொல்லி விட்டாங்க. கூழ் நீங்க தான் காய்ச்சறியா? குடிக்கலாம். அது அதுக்கு அப்புறம் தொழிலே தான் நீ முந்தி ஏற்று. ஓகே ரோட்டு கடையில கூழ் காய்ச்சறியா? ரோட்டு கடையில எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. கொஞ்சம் சும்மா இதுக்கா இங்க லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கிறாரு. ஆமா நான் இப்ப இந்த மாதிரி அரிசி போடுறதே இதுதான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட். போடுங்க போடுங்க. உங்களுக்கு போடு. கவுண்ட் போட கூடாதா? இல்ல இல்ல போடுங்க போடுங்க. இவர் ஒரு சமையல்காரன், நாங்க ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். பேக் காட்டுது இல்ல. நான் சமையல்காரன் நான் சொன்னேடா. இவர் ரோட்டு கடையில முந்தி வச்சு இந்த தொழில மறந்துட்டாங்க. டீ அடிச்சாரு பாத்தீங்க, தொழில் இருக்கு. பாஸ்போர்ட்ல வேலை செய்யறாங்க. போன் தடி இந்த தொழிலே பார்க்கலாம். என்ன இந்தியால காக்கா பிரியாணி. காக்கா நம்ம காக்கா பிரியாணி இதானா இதுன்றது. சோ கைஸ் அரிசி போட்டா சொல்ல பாருங்க. கூழுக்கு அரிசி போற நான் சித்தி போட்டா வண்ணப்பாங்க போட்டவாடி எல்லாரும் போடுறதானப்பா கூழுக்கு. தெரியல கைஸ், நான் மறந்து போனேன். கூழ காய்ச்சி கொடுத்தாங்க, அங்க குடிச்சேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட். ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா பிலாக்கொட்டை, பைத்தங்காய், மரவள்ளி கிழங்கு. வாவ் பேரெல்லாம் தெரியுது. இது 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 கவுண்ட் போட்டலாம் தானே. மெதுவா கொட்டுங்க, பிறகு தொபக்கண்டு கொட்டுறே இல்ல. சட்டியம் போடுறே இல்ல உள்ள. இது என்னது? இது வந்து கேரட். கேரட்டா? துபாய் பூசணிக்கு. இந்த துபாய் பூசணிக்கும் என் பொண்டாட்டிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு, கள்ளக்காதல் மாதிரி. என்னடா சொல்ற? இத பார்த்தாலன்னா சரி அவளுக்கு நீங்க இறைச்சியோ எந்த இது வச்சாலும் பரவாயில்ல கை, இது என்ன போதும் பக்கிக்கு. இந்த அண்டா செட்டப்ப பார்த்தா எனக்கு பிரியாணி தான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. பட் இன்றைக்கு ஃபர்ஸ்ட் டே கூழ் காய்ச்சறோம். பேப்பரால சுரேங்க வாய். இன்னொரு நாளைக்கு
வாயத்தான் துடைக்க சொல்லுங்க கோயில். உண்மையில நான் நினைச்சேன் இதை துடைச்சு போட்டு போட சொல்லிக்கலாம்னு நினைச்சேன். அரிசிதான். ஓ கழுவினதான் அரிசி. எல்லாரும் கடைசியா பாக்குறவங்க பாத்துக்கோங்க. போட போறோம். ஓகே. மூடியாச்சு. ஆவி ரெண்டு பாவி. இன்னும் அவிஞ்ச காணாது, இன்னும் அவியோணும். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பாருங்க guys. இந்த அடுத்த வீட்டுல என்ன இருக்குன்னு டட்டி பாக்குது. பாக்கு இந்த கதிரியா போட்டு டட்டி பாக்குது. பாருங்க. திருடா 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 திருடி திருடி திருடி. சரி, அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? அவிஞ்சிட்டு गाइस. எடுத்து போடணுமா அப்படியே போடணுமா? மெதுவா போடுங்க. நண்டு நண்டு உயிரோட தான் கைஸ் இருக்குது. என்னடா சொல்ற? கையில வைக்கிறது. கொஞ்சம் தூக்கி கொட்டப்பா. இந்த கணவன் கண்ணெல்லாம் கிடக்கு. இது என்னது? இது என்னது? அட இது என்னதாப்பா? இது கணவாடி. அத சொல்லிட்டு போடுங்க. ஆமா கணவாதான். அடங்க. என்ன கணவாதானே? ஆமா. இது திருக்கில. திருக்கு. गाइस தண்ணி தெறிக்குது गाइस. அலப்பற ஸ்டார்டிங் गाइस. இது என்ன மீன்? திருக்கு. ஓகே, இது திருக்க மீன். அத ஒரு மீன் போடுது. தானஸ் கேட்ட மீன் குளிக்குது. இங்க பாரு. இதுக்கு வெளிய வந்து வா. மீனை கடைசியா தான் போடுது. பில்லி. இது வந்து அந்த புழு என்ன புழு அடி? மண்புழு. மீனை கடைசியா போடுறோம். மிச்சம் மீனி அடுத்த கடைசியா. என்ன இருக்கு? மீன் கடைசியா அது திருக்க. திருக்க போட்டாச்சு. திருக்க தானே போட்டீங்க. மற்ற மீன் அவிச்ச மீனா? அதுதான் गाइस கடைசியா போட போற மீன். गाइस மெயினா எல்லாம் தான் செய்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்காரு. ஆனா எல்லாம் வெட்டி கொடுத்தது நாங்க. போடுறது மட்டும்தான் அவர். ஆமா, நண்டு நீலமா கிடந்தது ஜோப்பா. ஆளுக்கு ஒரு நண்டு தான் தருவோமே. ஏன்னா நண்டு இல்ல இந்த நாட்டுல. சிரட்டை எழுதுனோம். சிரட்டை தான் குடிக்கணும். யாருக்கு சிரட்டை? சிரட்டை. கூட போட்டு தானே கொழுப்பு கரை. நாங்கள் குறைச்சி தான் போடுவோம். ஏன்னா ஏற்கனவே கூடிடுவோம் அதிகம். இது வந்து ஒடியல் மாகாய்ஸ். இதான் மெயின் கூழுக்கு. ஒடியல் கூழ்லாம் இதுதானே? ஆமா. இதே தண்ணி விட்டு கழுவி வச்சிருக்கு ஒடியல்மா. சவுக்காரம் போடல, சும்மா. ஆமா, ரிங்ஸ் எல்லாம் போட்டு கழுவி வச்சிருக்கு. நீ கழுவினாலும் கழுவு வேலை. அண்ட் இது வந்து புளி. இது வன்னி புளி. பழப்புளி. வன்னி புளி. கொட்டி எடுத்ததும் இருக்காதோ? அது புளி தக்கடுங்க சொல்லும். ஓகே गाइस, இது புளி கரைச்சி வச்சிருக்கு. ஓகே गाइस, ஃபைனலா இந்த மீன் அதை அவிச்சு போட்டு முள்ளெல்லாம் எடுத்துட்டு போட்டுருவாங்க. சின்னாக்கள் சாப்பிட்டு இங்க வர பாவா. இஞ்சி உள்ளி மிளகு நச்சீரகம். இஞ்சி உள்ளி மிளகு நச்சீரகம் இல்ல, இஞ்சி போடல. இல்ல உள்ளி உள்ளி, செத்தல் மிளகா, மிளகு, இன்னொன்று போட்டு நான் என்னது செத்தல் மிளகா சொல்லிட்டேனா? செத்தல் மிளகா அதான் சொன்னீங்க. சரி விடு. சோ இந்த மாதிரி சில பல மசாலா ஐட்டங்கள்னு சொல்லு. அப்படி ஒரு கொஞ்சம் பெரிய கரண்டி புரியுமே இல்ல பட்டன் இல்ல குடிக்காடி. ஓகே गाइस, கூல் ரெடி. ஃபைனலி ஒடியல்மா. ஒடியல் மாவை நீ புளி விட்டா சரி. புளி புளி முருக்கமிலையும் புளி. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. என்ன உப்பு போட்டுட்டே இருக்கீங்க? பிறகு கூடிடும் பிறகு. புளி விட போகிறோம். ஓகே गाइस, புளி கரைச்சி வச்ச பழப்புளி. ஓகே गाइस, கடைசியா முருக்கமிலை, கரிமுருங்கு. ஸோ முருக்கமிலை கடைசியில் கூட தான் போட்டு நாங்கள். ஓகே, ஒரு கலர் வச்சு கொஞ்சம் மூடி விட்டு எல்லாம் குடிக்க ரெடி.
على قدر بانكو بتايتوين சரி கொஞ்சம் மூடிட்டு அவைய விட்டா சரி இல்லை ஓகே கைஸ், இந்தா இந்த மாமா மாமா எடுத்து விடுங்க அந்த கூழ் எடுத்து விடுங்க உங்களுக்கு தம்பிக்கு அவ்வளோ பெரிய சட்டி தான். பிரமாதம் அப்படியே இருக்கு, அப்படியே இருக்கு, கொதிச்சு பறக்கு. இல்ல நான் அங்க சாப்பிட்டு சொன்னேன், அங்க ஊர்ல பிடிச்சது அதே மாதிரியே இருக்கா? அதே மாதிரியே இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஆறார குடிக்க கூடாது. இந்த நண்டு உயிரோட இருக்கு. ஆமா துடிக்குது. இந்த சட்டியில போட்டு இந்த நண்டு உயிரோட கைஸ் இருக்கு. செம்ம ஹீட்டா இருக்கு, சூடமா நுரைப்பும் இருக்கிற மாதிரி தான் கிடக்கு. பார்க்கலாம், வந்து வாயில வைக்க முடியும். டனஸ் எங்க டனஸ் அவனுக்கு கூப்பிடலாம், அவன் போன நோட்டி கண்டுங்களா டனஸ் அது உங்களோட ஷூ சுடுமடா. எந்த வாய் பிரச்சனையா இல்ல உங்க எல்லாருக்கும் உப்பு காணுமா? உனக்கு வாய் பிரச்சனை தான் ரொம்ப சிறந்த அது இப்பதான் உனக்கு தெரியுமா? கைஸ் நாங்க எல்லாம் குடிச்சு முடிஞ்சது கைஸ். ஜான் இன்னும் முடியல. இந்த சொன்னதுக்கு அப்புறம் தான் வச்சா. இந்த பாருங்க, அப்படியே முன்னாடி பாருங்க. இந்த இது லோ வெற்றியா, அது என்னுடையது இல்ல, ஜனா சாப்பிட்டதுலாம். இவ்வளவு நண்டும் ஜான் தான் கடிச்சு துக்கிறோம். இந்த குரலை நான் ஒரு பாட்டு பாடுறேன். தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு மிதிச்சனாம், தூக்கி போட்டு வயசே வரும். வர்றோம் வர்றோம். அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் தான். நான் தல கைஸ் கூழ் குடிச்சிட்டு இருக்கும்போது சின்ன ஒரு மிஸ்டேக் உள்ளவே பொறைய இருந்துச்சு. அடிச்சாட்டில வாய்ஸ் போயிடுச்சு. என்ன மோயம் பாத்தீங்களா? முன்னாடி குரல் வருது. என்னடா கூழ் காய்ச்சினது நீங்களே கூழ் பொது படத்துல விஜய் வந்து விஜயகாந்த் மாதிரி பேசிட்டு விஜய் குரல் வருது. கூளோட உரல் போச்சு. உண்மையா நீங்க தானே கிளிக்கு தம்பிராவே செல்வாரு எடுத்த அவ்வளோத்தை போட்டா நண்டு கால வாயில எனக்கு வருதும் இல்லை சொல்றதுக்கு. சட்டி காலி எலும்பு மிச்சம். நண்டை நேற்று உயிரோட இருந்து செத்து போச்சு. கனவா மக்களே, கனவா இந்த தலையை விழுங்கிட்டாரு. அடைச்சிடுச்சு தொண்டைக்கிட்ட. இது எப்படி இருக்கு? மொட்டராஜே தண்டை வேற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கே. மாமா 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 சும்மா இருக்கிற என்ன இழுத்து கண்ணாடியை காட்டிட்டு ரெண்டு காலில் ஓட்டிய போட்டுட்டு உள்ள வச்சு உரிஞ்சுக்கிட்டு இருக்காள். கூழ் குடிச்சு ஆறுகட்டால கூழ் குடிச்சு குரல் மாறுமா? ஜனாக்கு மட்டும் குரல் மாறி இருக்கு. பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. நண்டு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கோங்க. கால் சாப்பிட மாட்டேங்க. இது மட்டும் தான் ஒரு கால் காணுமா? என்ன பண்ணா கூழ் குடிச்சு முடிஞ்சுதா? இங்க கீழே போக்கஸ் பண்றீங்க. கீழே எடுத்து வர இல்ல எனக்கு என்ன பயம் பண்ணா நீங்க போடுற வீடியோ எனக்கு தெரியாதவங்க பார்த்தா எனக்கு பிரச்சனை இல்ல. இந்த கொஞ்சம் கூட்டம் இருக்குங்கடா வாழ்நாள் குரூப் பண்ணி அவனுங்க பார்த்தாங்கன்னா வச்சு செய்வானுங்க. அப்பா அப்பா நீங்க மட்டும் சாப்பிடுறீங்கப்பா. சண்டை சாப்பிடல. சரி கதை முடிஞ்சு. எப்படி ஆச்சு தெரியுமா? அந்த படம் போடும்போது என் பேர் தான் முகேஷ். வேற தூத்துக்குடி பாட்டை பாடி பாடி ஆள் சரி. உண்மையிலேயே நாங்க இப்பதான் ரொம்ப வருஷத்துக்கு அட புத்தி. மீச மீச முழுங்கு மீச தொடக்கூடாது சொன்னேன். நான் 23ஆம் புலிகேசி புலிகேசி இல்ல இது. புலிகேசியா மறைந்திருந்தும் தாக்கும் காதலியே. தண்ணி விட்டு தண்ணியா விட்டு